ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18 வசனம் 12. 16, 18 பாருங்கள். நீதிமொழிகள் 16:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லப்படுது. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எந்த ஒரு மனிதன் மனமேட்டிமையோடு காணப்படுறானோ அவன் அழிவுக்கு முன்னால் தான் அந்த மனமேட்டிமை வரும், அது அழிவுக்கு தான் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மனத்தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார், மனமேட்டிமையை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயில இருமாப்பு, பெருமை, அகந்தை எல்லாம் ஒன்று தான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இதை சொன்ன உடனே எனக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அது என்னன்னு சொல்லும்போது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பொருளாசையை குறித்து ரொம்ப மேட்டிமையாக ரொம்ப இதுவாக இருக்கிறான். அவனை பற்றி ஒரு உவமை சொல்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். இந்த சிந்தனைகளையெல்லாம் தேவன் அறிந்து அவனை பார்த்து, மதியடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையதாகும் என்று சொல்கிறார். பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்கிறார். பாருங்க, அவன் நிலம் விளைஞ்சது தப்பு இல்லை, நல்லா ஐஸ்வர்யமானா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் விளைஞ்ச உடனே அவனுக்கு இடம் இல்லை சேர்த்து வைக்கும்போது அநேக ஏழை எளிய மக்களுக்கு அவன் கொடுத்து தனக்கும் வச்சுருக்கலாம், தனக்கும் வச்சுக்கிட்டு அநேக பேருக்கு அவன் ஒன்றுமில்லாதவர்கள் கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணால், களஞ்சியத்தை இடித்து இதுக்குன்னு நிறையா சேர்த்து, ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கு பாருங்கள், அநேக வருஷங்களுக்காக சேர்த்து வச்சு அவ்வளோ பெருமையோடு ஆத்மாவே புசித்து குடித்து பூரிப்பாயின்னு ஆத்மாவோடே சொல்லுவேன்னு தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அதை மனமேட்டிமை, பொருளாசை, தனக்கு இருக்குது, பொருள்லாம் ஆஸ்தி இருக்குது, திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்றதை சொல்லி அந்த ஓமையை அவர் சொல்கிறார். அதனால் தாழ்மையாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும். தனக்கு பொருள் வந்துருச்சு, தனக்கு பெரிய வேலை வந்துருச்சு சொல்லிட்டு மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப இழிவாக நினைக்கக்கூடாது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. பார்த்திங்களா, இந்த வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது. ஒருத்தன் அழிவுறான்னா அவன் மனமேட்டிமை வந்தால் அவன் அந்த மனமேட்டிமையாலே அவன் அழிந்து போவான். அதனால் மனத்தாழ்மை இல்லாமல் வேறு என்ன கேட்குறார் ஆண்டவர் அப்படின்னு வசனம் இருக்குது. உன்னிடத்தில் மனத்தாழ்மை இல்லாமல் வேறு எதையும் உன்னிடத்தில் கேட்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே மனமேட்டிமைக்கு ஆப்போசிட்டு அப்படியே மனத்தாழ்மை. எனவே மனத்தாழ்மையை தரித்துக்கொள்வோம், மனமேட்டிமையை அகற்றுவோம். எந்த ஒரு காரியமும் நமக்கு மேட்டிமையை கொண்டு வராதபடி தாழ்மையோடு, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, ஆண்டவரே, இந்த மேட்டிமையான எண்ணங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க, உமக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை, குப்பை ஆண்டவரே, நான் உண்மையிலே தாழ்மையோடு நடக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த மனமேட்டிமையை எடுத்து போட்டு மனத்தாழ்மையை நம்ம கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மேட்டிமை நீயும் கொள்ளாதே, மனத்தாழ்மையை நீயும் தரித்து கொள்ளே, மனமேட்டிமை நீயும் கொள்ளாதே, மனமேட்டிமை என்றும் அழிந்திடுமே, மனத்தாழ்மை என்றும் நிலைத்திடுமே, மனமேட்டிமை என்றும் அழிந்திடுமே, மனத்தாழ்மை என்றும் நிலைத்திடுமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. மனமேட்டிமை அழிவை உண்டு பண்ணும், மனத்தாழ்மை உயர்வை கொடுக்கும் என்பதை நாங்கள் கர்த்தாவே இதோ வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட எந்த விதத்திலும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்வீராக. மனமேட்டிமையோடு நடக்காதபடி மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால்
நலமாயிருக்கும். கலாத்தியர் 5:12. இன்றைய கேள்வி, எதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் அப்பொழுது எதை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது.